பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல விஜய் அவர்களின் நடிப்புல வெளிவந்த பிரம்மாண்டமான திரைப்படம் மதுரை மாநாடு. அது குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். என்னடா மாநாட்டை போயிட்டு திரைப்படம் அப்படின்னு சொல்றீங்கன்னு பார்த்தா, உண்மையிலேயே அது திரைப்படம் தான். நாம தான் அது மாநாடுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். திரைக்கதை, வசனம், டைரக்ஷன்லாம் செஞ்சு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் சக்சஸா இல்ல வெற்றி திரைப்படமா தோல்வி திரைப்படமா, இதை தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்கு உள்ள போயிட்டு பார்க்கலாம். 1000 மிருகங்களோட நின்றாலும் புலி தாளித்து தெரியும். 1000 மிருகங்களோட நிற்கிற திமிரோடு அதான் புலி. திமுக அரசு மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு வருகிறது. இந்த சேர்லாம் யாரும் வாடகைக்கு கொடுக்காதீங்க, தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அவங்க சேர் இல்லாம எப்படி மாநாடு நடத்துறாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே இது திமுக அரசு தான் செய்ததா? ஏன் எந்த கடைக்காரர்களும் சேர் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு நீங்க பார்த்த அந்த காணொலி தான் இதற்கு முதன்மையான சான்று. அதாவது விக்கிரவாண்டியில சேர் கொடுத்தாங்க. சும்மா அப்படியே இந்த ரோலர்லாம் விட்டு நொறுக்கணும்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தவிடு பொடியா ஆக்கி வச்சிருந்தாங்க. சில்லா உடைச்சு வச்சிருந்தாங்க. ஒரு சேரை உடையிறது கூட இந்த ஒரு கால் உடையும், இந்த கை வைக்கிற இடம் உடையும், அப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம். சில்லா உடைச்சு வச்சிருந்தாங்க அந்த சேர்களை. அதனால பயந்துகிட்டு மதுரையில இருந்த யாரும் இவர்களுக்கு சேர் வழங்கல. இதை உடனடியா திமுக அரசு செய்த சதிதான் இதற்கு காரணம். திமுக அரசு தான் இந்த சேர் வழங்காம இதுக்கு தடை செஞ்சிருச்சு. மாநாட்டை தடுப்பதற்காக இந்த சீப்பு எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டா அந்த கல்யாணம் நின்றுவாங்களே, அது மாதிரி சேர் கொடுக்கலாம். ஏன்னா மாநாடு நிற்குமா? இது வாய்ப்பு இருக்கா? விஜய் கிட்ட இருக்கிற பணத்துக்கு இந்த மாதிரி இந்த என்ன சொல்றது, சேர் மட்டும் இல்ல, அந்த தமிழ்நாட்டையே விலைக்கு வாங்கிடலாம். அவ்வளவு பணம் இருக்கு. அவர் சேர் வாங்க மாட்டாருன்னு மாநாட்டுக்கு சேர் கொடுக்காம விடுறாங்க. கொடுத்தா நீங்க உடைச்சி சில்லா ஆக்கிறீங்க. ஹீரோ ஓப்பனிங் இருக்கும்ல, அந்த ஹீரோ ஓப்பனிங் ரேம்ப் வாக்ல நடக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க அந்த படத்துல. சிறப்புங்க. அதை விட கொடுமை, அது விஜய் மாசா ரேம்ப் வாக் பண்றாரு ஒரு பக்கம்னா, அந்த ரேம்ப் வாக் மேல யாரும், அந்த ரேம்ப் மேல யாரும் ஏறிடக்கூடாது. அது ஒரு 10 அடி உயரம் இருக்கக்கூடிய அந்த கம்பிகளால வேலி போட்டு வச்சுறாங்க. அந்த கம்பியை பிடிச்சி எப்படி அணில் குஞ்சுகள் ஏறிடும் தெரியும் உங்களுக்கு. கம்பியை பிடிச்சிட்டு சரசரன்னு மேலே ஏறி வந்துடும். அங்க விஜய் ரசிகர்களை பத்தி இவங்க முன்கூடியே யூகிச்சு வச்சிருக்காங்க. ஆனா அவர்கள் அதில் ஏறக்கூடாது என்பதற்காக இதெல்லாம் கிரீஸ் தடை வைக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. மதுரை இதை பிடிச்சிட்டு யாரும் ஏறி மேல வந்துடக்கூடாது, உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு. ஆனா அதெல்லாம் இந்த கிரீஸ்லாம் எங்களுக்கு எம்மாத்துண்டு, இதெல்லாம் எங்களை ஒண்ணுமே செய்யாது அப்படிங்கிறது போல அந்த கிரீஸையும் மீறி இருக்கிற அணில் குஞ்சுகள் மொத்தமா ஏறி உள்ள வந்துடுச்சு. இதுக்கு நீங்க கிரீஸ் தடவக்கூடாது, அவர்களை நல்வழிப்படுத்தணும். தம்பி, நீ என்னை ஏறி பார்ப்பதனால ஒரு பயனும் இல்லை, நீ என்னை பார்க்கறதுனால எதுவும் ஆயிர போறதில்லை. நீங்கள் அரசியல் படணும், அறிவுபூர்வமா சிந்திக்கணும், நான் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் கொள்கைகளையும் நீங்க ஏற்கணும்ன்றத சொல்லி கொடுக்காம வெறும் ரேம்ப் வாக்கு நடத்தி அவர்களை கடைசி வரைக்கும் ரசிகர்களாகவே வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டின் முதன்மை நோக்கமாக இருந்ததுன்றது நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சது. அந்த மாநாட்டிற்கு பிரதானமானது குடிநீர். ஏற்கனவே போன மாநாட்டில் அனுபவப்பட்டிருந்தாங்க. அனுபவப்பட்டதுனால குடிநீர் பற்றாக்குறை இருந்தது. ரொம்ப தண்ணீருக்கு அல்லாடிட்டு இருந்தாங்க. அந்த நிலை இந்த மாநாட்டில் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முதல் அதாவது ஆரம்பத்துல போட்ட திட்டம் குடிநீருக்கானதுதான். எல்லா இடத்துலயும் பைப்லைன், எங்க பார்த்தாலும் பைப்லைன் வச்சு தண்ணி பிரச்சனையே வராத அளவுக்கு பண்றோம் அப்படின்னு பண்ணாங்க. ஆனா பேரு வச்சே ராஜா சோறு வச்சே அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் அந்த பைப்லைனை போட்டாங்களே தவிர தண்ணி கொடுக்காம விட்டாங்க. இந்த மக்களுக்கான குடிநீர் வசதியை கூட செய்ய முடியாத ஒரு தோல்வியான நிலை தான் இந்த மாநாட்டுக்கு ஏற்பட்டது. மக்கள் பல பேர் குடிநீர் இல்லாம இந்த வெயிலின் தாக்கம் தாங்க முடியாம மயங்கி விழுந்தாங்கன்னே சொல்லலாம். மயங்கி விழுந்து ரொம்ப ஒரு பார்ப்பதற்கு கொடூரமான ஒரு சம்பவமா இருந்தது. மயங்கி விழுந்தவங்களை தூக்கிட்டு போனது, இந்த குழந்தைகள் வெயில் தாங்காம கத்தி கதர்னது, இதுதான் அங்க நடந்துகிட்டு இருந்தது. மொத்தமா 32 நிமிடம் பேசியிருக்காரு விஜய் அவர்கள். 32 நிமிடம் அவருடைய உரையில மக்களுக்கு பயனுள்ளதாக, இந்த ஆட்சியாளர்களை எதிர்ப்பது போன்று, இந்த ஆட்சியிலிருந்து நாங்க இந்த வகையில மாற்றான ஒரு நல்லாட்சியை கொடுப்போம் அப்படின்றது மாதிரி, மக்களுக்கான ஏதாவது திட்டங்களை நாங்கள் வந்தால் இந்த வகையில் மாற்றாக இருப்போம் அப்படின்னு எதையாவது பேசியிருப்பாரான்னா ஒன்றும் கிடையாது. ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஒரு வார்த்தை கூட மக்கள் நலன் குறித்து பேசல. போற போக்குல பாஜக ஆட்சி சரியில்லைங்க, பாஜக ஒட்டுமொத்தமாக பாஜக ஆட்சி சரியில்லை, நீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்துக்கிறீங்க, நீங்க கட்சி தீவை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நீட் தேர்வு செய்ய மாட்டீங்க, பாஜக ஆட்சி சரியில்லை. திமுக ஆட்சி அங்கிள் நீங்க ரொம்ப மோசமா நடந்துக்கிறீங்க,
இங்க வந்து எல்லாத்துலயும் கொள்ளை, எல்லாத்துலயும் ஊழல், டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல். இதெல்லாம் சரி. இப்ப அங்க நடக்கக்கூடிய அநீதிக்கு தீர்வு என்ன? நீங்க இதை செய்யலன்னா நான் வருவேன், நான் வரேன் அப்படின்னு சொல்றீங்க. எதுக்கு வரீங்க? ஓட்டு கேட்கறதுக்கா? அது மட்டும்தான் வருவீங்களா? மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு வரணும் இல்லையா? மக்களுக்கு நடக்கக்கூடிய இன்னல்களுக்கு வரணும். துப்புரவு பணியாளர்களுக்கு நீங்க வந்து வேலை வாய்ப்பு வழங்கல, நான் போராடுவேன். ஆசிரியர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கல, நான் போராடுவேன். மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து செய்யல, நான் போராடுவேன். இப்படி எதையாவது பேசணும்ல. இப்படி பேசாம ஒட்டுமொத்தமா திமுக ஆட்சி சரியில்லை ஊழல், பாஜக ஆட்சி சரியில்லை ஊழல், நான் வரேன் அப்படின்னா இது உண்மையிலேயே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க. 1/2 மணி நேரம் பேசுறீங்க, 1/2 மணி நேரம் முழுக்க முழுக்க பஞ்சு டைலாக் பேசுறதுக்கு மட்டும்தானா? அதுக்கு மட்டும்தான் அந்த 1/2 மணி நேரத்தை உபயோகப்படுத்துங்களா? பேசக்கூடியதுல ஒரு 10 நிமிடம் மக்களுக்காக பேசுறீங்களா? இதுல சிறப்பான ஹைலைட் என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு மாநாடு போட்டார், முதன்மையான மாநாடு விக்கிரவாண்டியில போட்டார். அதுல என்ன பண்ணாரு? பெரியார கூட்டம் வந்து வச்சுக்கிறோங்க. பெரியார் வந்து திமுக திக அவங்க இருக்கிறவங்க பூரா பெரியார் சார்பா வந்துருவாங்க. காமராஜரை வச்சிடறோம். காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் தமிழர்கள் எல்லாம் காமராஜரை பின்பற்றி அவர் கூட வந்துருவாங்க. சரிங்களா? முடிஞ்சிருச்சா? வேலுநாச்சியார் அவர்களை வச்சிடறோம், அஞ்சலைய மலை வச்சிடறோம். இதெல்லாம் முதல் மாநாட்டுல. இப்ப பார்த்தா இன்னும் ஒரு கூட்டம் வந்து நம்ம பின்னாடி வராமலே இருக்கு. இன்னும் நிறைய பேர் வந்து நம்ம பின்னாடி வரல. அப்ப என்ன பண்ணலாம்? திமுக அதிமுகவையும் நம்ம கூட வச்சுக்கிறோம். எப்படி? இருக்கிறதுலேயே அடுத்த கட்சிகளின் தலைவரை நம்ம கட்சி மாநாட்டில் வைக்கிற ஒரே ஒரு தற்குறினா அது விஜயா தான் இருக்கும். நல்லா பாருங்க, அண்ணா அவர்கள் திமுகவை தோற்றுவித்தவர், திமுகவை உருவாக்கினவர் அண்ணா, அதிமுகவை உருவாக்கினவர் எம்ஜிஆர். இவங்க 2 பேரையும் எடுத்துட்டு வந்து தாவேகா மாநாட்டை எதுக்கு வைக்கணும்? இதுல விஜயகாந்தி சேர்த்து வச்சுட்டாங்க. விஜயகாந்த் வராரு. இப்போ மற்ற கட்சிகள், உனக்கு ஒரு கொள்கை, உன் கட்சிக்கு ஒரு தலைவர், நீ வந்து அதை நோக்கி போற. முதல்ல ஒரு 5 பேரை அறிவிச்சேன்னு வச்சுக்கோங்க, அது கூட பரவாயில்ல, அதை நாங்கள் ஏற்கிறோம். ஒரு 5 பேரை வந்து கொள்கை தலைவர்களாக இருப்பீங்க. இப்போ எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் கொண்டு வந்து வைக்கிறீங்க. அடுத்த மாநாட்டில் கருணாநிதி அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் வைப்பீங்களா? அதுக்கடுத்து உதயநிதி அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வைப்பீங்க. இப்படித்தானே? யாரெல்லாம் வந்து பேர் சம்பாரிச்சு வச்சிருக்காங்க, யாரெல்லாம் பெரியவர்களாக இருப்பார்களோ அவங்களுக்கு கூட்டு வந்து நம்மளுடைய மாநாட்டில் வச்சோம்னா இந்த படம் எடுப்பாங்கல்ல, இப்போ கூலி படம், இப்போல்லாம் அதான் ட்ரெண்டு. ஒரு படம் எடுக்கணும், அந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும், மிகப்பெரிய வெற்றி படமாக மாறணும்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெரிய நடிகர், ஆந்திராவிலேருந்து ஒரு பெரிய நடிகர், ஹிந்திலேருந்து ஒரு பெரிய நடிகர், அப்புறம் வந்து நம்ம கேரளாவிலேருந்து ஒரு பெரிய நடிகர், எல்லா ஸ்டேட்லேருந்தும் ஒவ்வொரு நடிகரை கூட்டு வந்து படத்தில் வச்சிடணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த படம் மாஸ் ஹிட்டு. ஏன்னா எல்லாருமே இருக்காங்க, 1000 கோடி ரூபா பெரிய ஒரு தொகையை வசூல் பண்ணிடும். இதே மாதிரி இதே ஒரு மூளையோட தான் எல்லா தலைவர்களையும் கொண்டு வந்து தன்னுடைய மாநாட்டில் வச்சிட்டோம்னா, எல்லா தலைவரோட படத்தையும் நம்ம வச்சு நம்ம பண்ணோம்னா மிகப்பெரிய ஹிட் ஆயிரும். எல்லாரும் வந்துருவாங்க. இப்போ திமுக காரங்க வந்துருவாங்களா? அதிமுக காரங்க வந்துருவாங்க, பெரியாரிஸ்ட் வந்துருவாங்க, காங்கிரஸ்காரங்க வந்துருவாங்க. எல்லாருமே டிவிக்கு பின்னாடி வந்தா நம்ம வந்து முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படிங்கறதான் இவருடைய நோக்கமா இருந்து மொத்தமா இந்த மாநாடு நடத்தி முடிச்சிருக்காருல. இந்த மாநாடு மக்களுக்கானதா அப்படின்னா உண்மையில ஒரு துளி அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை, அப்படிதான் சொல்லணும், வேற வழி இல்லை. ஒரு சதவீதம் கூட மக்களுக்கானதா இல்லை. அவர் ஒரு தெளிவான மைண்ட் செட்ல இருக்கார் விஜய். கடைசி வரைக்கும் தன்னுடைய ரசிகனை ரசிகனாகவே வச்சிருக்கணும், அவனை அரசியல் படுத்தக்கூடாது, அவன் தெளிவு பெற்றுவிடக் கூடாது, அவனை நாம முழுக்க முழுக்க ஒரு என்ன சொல்றது, ஒரு ரசிக மனப்பான்மையில இருக்கிற அந்த நிலைமையில வச்சிருந்தாதான் நம்ம வந்து ஆட்சிக்கு வர முடியுன்றதை உறுதியா அவர் நம்புறாரு. அதனாலதான் இந்த ரேம்ப் வாக் போறாரு. ரேம்ப் வாக் போயிட்டு அந்த ரசிகன் போடக்கூடிய அந்த துண்டுகள் எடுத்து தலையில கட்டுறது, தோல்ல போட்டுக்கிறது, அந்த மாலையை வாங்கி அவனுக்கே போட்டு விடுறது, இதெல்லாம் பண்ணிட்டு வந்து உண்மையிலே 30 நிமிடம் பேசும் வெறும் பஞ்சு டயலாக்கா இருந்தது. வெறும் வசனம், யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை ஒரு கையில வச்சுக்கிட்டு அந்த ஸ்கிரிப்டை பார்த்து அவர் படிச்சுட்டு இருந்தாரே தவிர உணர்வு பூர்வமாக எதையும் பேசல அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. இது வந்து ஒரு வெற்றியான மாநாடா தோல்வியான மாநாடானா? ஒரு மாநாடுனா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். இந்த நோக்கத்துக்காக அந்த மாநாடு, ஒரு தலைப்பு வச்சு இந்த நோக்கத்துக்காக அந்த மாநாடு, அது குறித்து தீர்மானங்கள் வெளியிடணும். ஆனா தீர்மானங்கள் கூட வெளியிடாம எதுவுமே பண்ணாம வெறும் பஞ்சிரலாக் பேசிய ஒரு மொக்க மாநாடு தான் இந்த மாநாடுன்றதுல மாற்று கருத்துல. அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன்.